பெரியப்பாக போட்டு இந்த அழிஞ்சிட்டு வருது. கரு வந்து கிட்ட போனா ஆள் வந்து ஒரு உயிர். கடலில் மூங்கில் படகுடன் தத்தளித்தேன். மற்றவர்கள் சாப்பிட உணவு கொடுத்தனர். ஆனால் யாரும் உடனழைத்துச் செல்லவில்லை. தான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன் என்று சைகையால் மியன்மார் நாட்டு பணத்தை தூக்கி காண்பிக்கும் இவர்தான் சனா மாமா. சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் தனக்கு சொந்தமான விசை படகில் கடந்த 28ஆம் தேதியன்று அதிகாலை 3:30 மணிகளவில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்காக 7 மீனவர்கள் சென்றனர். நடுக்கடலை நோக்கி சென்ற பொழுது அவர்களை நோக்கி மூங்கிலால் ஆன படகு ஒன்று மிதந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்த மீனவர்கள் தங்கள் படகின் வேகத்தை குறைத்தனர். அருகில் வந்த நிலையில் அந்த மூங்கில் படகில் இருந்த ஒருவர் சைகை காட்டி கொடியசைத்தார். உடனடியாக விசைப்படகு ஓட்டுநர் லோகு என்பவர் அருகில் சென்று பார்த்தபோது சைனீஸ் பாஷை போல பேசிய ஒருவர் கையெடுத்து கும்பிட்டு காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். நீண்ட நாட்களாக கடலில் தவிப்பதாக கதறி எழுததால் அவரை மீட்டு தங்கள் படகில் ஏற்றியதோடு தாங்கள் மீன்பிடிக்கும் பணியை கைவிட்டு உடனடியாக அவரையும் அவரது படகையும் பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அப்போ இவர் வந்து கை தெரிஞ்சுது, என்னடா இது ஒரு ஆள் வந்து அணிதில் கை கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அப்புறம் நாங்கள் போய் வலை கிளப்பிட்டு மறுபடியும் ஓடிறப்போ நாங்கள் ஓடிறதுக்கு அந்த போட்டு கரை வந்துச்சு. கரை வந்து கிட்ட போனா ஆள் வந்து ஒரு உயிர் இருந்தது. சரி பார்த்துட்டு ரொம்ப ஒரு கவலையாக இருந்தார். சரி நாங்கள் வந்து இப்போ கிட்ட போயிட்டு அவர் மேலே போட்டில் ஏற்றி அவர் ஃபஸ்ட்டு டீலாம் போட்டு கொடுத்து இது பண்ணிட்டு எல்லாம் கேட்டு அவர் பேசுறது எங்களுக்கு புரியல. சரி அங்கே விட்டு வர எங்களுக்கு மனசு இல்லை. சரி போட்டு எது அதை கட்டி இழுத்துட்டு இல்லை ஒரு 7 மணி நேரமே இழுத்துட்டு வரோம். காசிமேடு மீன்பிடி துறைமுகம் கொண்டு வரப்பட்ட அவரை கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் மியன்மார் நாட்டைச் சேர்ந்த மீனவரான சனா மாமா என்ற பெயருடைய அவர் கடந்த 64 நாட்கள் கடலில் தத்தளித்ததாக தெரிவித்தார். அவருடன் வந்த மீனவர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. அவரை தூதரகம் மூலம் அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன் மற்றும் வேல்ராஜ்.